அனைவருக்கும் வணக்கம். வித்யாதரன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் பல வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார். வைத்தீஸ்வரன் படம் ஹிட்டாச்சு, அதனுடைய டைரக்டரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. என் கூடயும் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. நிறைய டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவார். அவர் இப்போ ஒரு படம் தயாரித்து இயக்குறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறாரு. அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். கோ ப்ரொடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா. அங்கே மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. யஷை வச்சு படம்லாம் ராஜாவளி அது படம்லாம் பெரிய ஹிட்டு கொடுத்தவர். கமல் சார் எல்லாம் வச்சு கன்னடத்தில் நிறைய பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்க காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் ஸ்கூல். இந்த யோகி பாபு, பூமிகா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. என்னுடைய மகள் டென்டிஸ்ட் டாக்டரு. இப்போ இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் டிஸ்கஷனில் இருக்காங்க. அதனால தான் அவங்களே உட்கார வச்சுருக்கோம். எல்லாம் இவரும் ஒரு டாக்டர் தான். இவர் வெட்டினரி டாக்டரு. அதனால தான் எங்களெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. எனவே இந்த படம் நான் கதையை கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை. அதாவது இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. கதை சொல்லலாமா? அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின். அதில் எப்படி போலீஸ் வருதுன்னு அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறேன். இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. ஸோ ஹாரர் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்குது. ஏன்னா இவர் காமெடி சூப்பராக பண்ணுவார். அதனால் ஹியூமரோடு சேர்ந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக இது வரணும். இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பாக்கியராஜ் சார் தான் குத்துவிளக்கு ஏற்றுறாரு. ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜ் சார்கிட்டே பல வருஷம் ஒர்க் பண்ணார் இவர். அதனால் அவர் தான் பூஜையை நடத்தி போனார். ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். அடுத்து அண்ணன் பேசுவோம். இங்கே வந்துடுறீங்களா? இல்லை அங்கேயே ஓகேவா? சென்ட்ரல் வந்துடுங்க. அனைவருக்கும் வணக்கம். குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு பேனரில் ஸ்கூலுங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு நானும் திரு கே மஞ்சு சார் கர்நாடகாவில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவார். நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம். சவுண்டா 4 நாளாக ஒர்க் ஷாப் பண்ணி தொண்டை கட்டுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லைவாக நடிக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ஒரு ஆக்டிங் மீட்டர் எங்கேயும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒர்க் ஷாப் பண்ணேன். அதில் தான் கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு. ஸோ இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் கொஞ்சம் மேஜராக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எதனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது. திடீர்னு எங்கேயோ ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிட்டா, ஒரு பையன் பாம்பேயில் துப்பாக்கியால் சுட்டுட்டான் ஒரு கிளாஸ்மேட்டாக, இந்த மாதிரி வருது. நாங்குநேரியில் பார்த்தா அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் நம்ம நியூஸாக பார்க்குறோம். இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன, மனோரீதியாக என்ன மாதிரி திங்கிங் வந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த திரைப்படம் பண்ணுறோம். இதில் ஒரு மிகப்பெரிய டீச்சர் கேரக்டருக்கு அவங்க பூமிகா சாவ்லா அவங்க பண்ணுறாங்க. மாணவர்களை எளிமையாக புரிய வைக்கிற, அவங்களோட கலந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு அவர் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக மர்டர் மிஸ்ட்ரி, கோஸ்ட் விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காளீஸ்வரனை திரு KS ரவிக்குமார் சார் பண்ணுறாரு. இன்னும் பக்ஸு, சாம்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அண்டு இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளாக ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை. அந்த படத்து ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதாவது நிறைய விஷயங்களை, குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 இயராக இதில் ஒர்க் பண்ணி எல்லாம் கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த படம் இன்றைக்கி ஜென்ரேஷனை
டச் பண்ணணும். அவங்களோட உளவியல் என்னங்கிறதுக்கு தான் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டண்ட்டாக என்னோட டாட்டரை கேட்டேன். ஸோ அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்ட்லாம் வரணும்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு கேட்க ஆரம்பித்து அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட், வாழ்க்கையில் அவங்களோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்குது, அதனால் நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. லைவாக நிறைய இந்த கணக்கான காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் கூட நிறைய நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக இன்றைக்கி துவக்க விழா. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷனில் குருநாதர் வந்து திரு கே.எஸ். ரவிக்குமார் சார். ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணார், சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நடந்தது. அதே மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும், பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் ஒரு நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களை பிளானிங்காக பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார். நான் கன்னடத்தை முதல்ல டைரக்ட் பண்ண போனோடனே முதல் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரவிக்குமார் சார் மாதிரி டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், அது கஷ்டம், அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கமாண்டிங், கேப்டன்ஷிப், பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்ருக்கேன். அந்த அவர்கிட்ட கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டும் இந்த படத்தில் நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் நிவேதா. ஸோ இந்த மூவில வந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொசிஷன் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸு, நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் கன்சல்டன்ட்ன்ற பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து லைக் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்ம பாடி அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அனாலிசிஸ் ரொம்ப மெயின். ஸோ ஆக்சுவலி நிறைய மூவி வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். பட் ஸ்கூல் மூவி கண்டிப்பாக எல்லாரையும் வந்து திங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபிலிம். அண்ட் இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வரும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கே மஞ்சு. நான் 50 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பிரம்மன் படம் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட்ரு வந்து வித்யாதரன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும். ஒரு நாள் வந்துட்டு, சார் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கேன், நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன வேணும் சார், ஹெல்ப் வேணும், நான் பண்ணுறேன் போங்கன்னு சொன்னேன். என்னத்துக்குன்னா நான் எப்போவும் ரைட்டர் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ரைட்டருக்கு டைரக்டர், நான் கிரியேட் பண்ணுறது ரைட்ரு. இப்போ ஒரு ஆள்னா வச்சுட்டு ஹீரோ பண்ணுறதுக்கு ரைட்ரு. அதுக்கு தான் நான் ரைட்ரு படம் பண்ணும்போது நான் என்ன வேணும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வித்யாதரனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும், என்ன வேணும் எப்போ வேணும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவர் ஆல் த பெஸ்ட். ஃபேண்டசி அவர் கூட எப்போவும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 5வது படம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா யோகி பாபு சாரோட இது என்னோட 3வது படம். மெடிக்கல் மிராக்கிள், சலூன் அப்படின்னு அடுத்த இது வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்ட்டு படம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து சார் எனக்கு நரேட் பண்ணி சொன்னார். ஸோ அது கேட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஹாரர் சப்ஜெக்ட்டு, அட் த சேம் டைம் வந்து காமெடியும் கலந்து பண்ணணும் அப்படின்றதால இது ஒரு புது ஜானராக இருக்கும், ஒரு புது முயற்சியாக இருக்கும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லா பண்ணுவேன், அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த ரோலை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து சிரிக்க சிந்திக்க, ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ், எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஆதரவு தாங்க. இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களை எல்லாரையும் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம். நன்றி.